ஹாய் ஆல், வெல்கம் டு பவி தீபக் விளாக்ஸுங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே நம்ம ஊர்லேயும் குழுகுலுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோட்லேருந்து ஒரு 86 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திபம் ஹில்ஸ் தாங்க. இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியா. உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மான், யானை, மலையாடு, சிங்கவால் குரங்கு, காட்டு பன்னி அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மிருகங்கள் எக்கச்சக்கமாக பார்த்துட்டு போகலாங்க. ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இது மாதிரி ட்ராவல் வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எப்படி போகலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஹில்ஸ் பற்றின வீடியோ போடும்போது உங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது பைக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும். ரெண்டாவது ஒரு ஃபேமிலியாக அதாவது நிறைய பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கணுங்க. நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஹில்ஸில் போகும்போது சப்போஸ் பைக் பஞ்சர் ஆகிட்டாலோ சம்டைம்ஸ் ஏதோ அசம்பாதியம் ஆகிட்டாலோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வர வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ போகும்போது ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஃபாரஸ்ட் சைடு வந்து யாரும் 2 பேர் 3 பேர் அப்படின்னு தனியாக மட்டும் யாரும் போயிடாதீங்க. இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கோபிங்க. நாங்கள் கோபிலேருந்து சத்தி ரீச் ஆகிட்டோம். சத்தியிலேருந்து அதுக்கப்புறம் பண்ணாரியம்மன் கோயிலுங்க. பண்ணாரியம்மன் கோயிலேருந்து தான் ஒரு மலை தெரியும் பாருங்கள். அந்த மலைக்கு மேலே தான் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற போகிறோங்க. இந்த திம்மு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 27 ஹேர்பின்ஸ் வளைவு வந்து இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து கோபியிலேருந்து சத்தியிலேருந்து பண்ணாரியம்மன் கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திம்பம் வந்துடுங்க. போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் கோயில் வந்துட்டேங்க. இதுதான் வந்து பண்ணாரியம்மன் கோவிலோட அவுட்லுக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணாரியம்மன் கோயிலோட ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். யாருக்கெல்லாம் பண்ணாரியம்மன் கோயில் வீடியோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போடுறேங்க. இது வந்து ரைட் சைடில் உள்ள பார்க்கு. போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் தாயை வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு தான் போனோம். எனக்கு வந்து இந்த கோவில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம். சரி, நம்ம ஹில் ஸ்டேட் போகும்போது கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் நாங்கள் எப்போவுமே போவோம். அதே மாதிரி போயாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுங்க. நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அண்ட் தென் முன்னாடியே வந்து நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருவாங்க. எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, போகிற வழியில் பார்த்து போங்க, முன்னாடி வந்து ஒரு யானை கூட்டம் நிற்கிதுங்க, மலையிலேருந்து இப்போ தான் கீழே இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் யானையை பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ளே வந்து பயம் பிடிச்சிருச்சிங்க. அதனால் நாங்கள் போகிறவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வண்டிக்கு 2 பேர் கரெக்டாக வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்து ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். அப்புறம் தம்பிக்கெலாம் பார்த்திங்கன்னா தாகமாக இருந்துச்சு. தம்பிக்கெலாம் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சுங்க. போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பண்ணாரியம்மன் கோவில் இருக்குங்க, ஒரு குட்டி கோவில் இருக்கும், அம்மன் கோவில். இங்கேயும் சாமி கும்பிட்டு வந்து நாங்கள் புறப்பட்டோம். எனக்கு யானையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆர்வமாக தான் இருந்துச்சு. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தேன், நான் யானையை பார்த்தேன்னா வளைச்சி வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் யானையை பார்த்த அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 2 நிமிஷம் வந்து தைரியமாக பைக்கில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஆங்கிளில் வீடியோ எடுக்கலான்னு யோசிக்கும்போது என்னை அறியாமலே வந்து கை நடுங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். அதாவது வீடியோ வந்து இன்னும் கூட எடுக்கலைங்க, ரன்னிங்கில் இருக்கும்போதே எடுத்துட்டோம். ஒருவேளை நம்மளோட டைம் சரியில்லாமல் துரத்திட்டு பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் சைட் பார்க்குறீங்களா, அந்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா காரு, லாரி எல்லாமே பிரேக் டவுன் ஆகி தான் நின்றுட்டுருக்கோம். எங்களோட வண்டி அப்படி தான் ஆகிப்போச்சுங்க. நாங்கள் மேலே ஏற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ திரும்ப வந்து சரி வந்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்களோட பைக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை. அதனால கீழே வந்து நாங்கள் ரிப்பேர் பார்த்துட்டு தான் மேலே ஏறினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகும்போதே கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு கிளைமேட்லாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 27 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்லாம். இங்கே ஹில்ஸில் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம கீழே வந்து நார்மலாக வண்டி ஓட்டுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம நார்மலாக லெஃப்ட் சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் வண்டியெலாம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஓட்டுற மாதிரி கிடையாது. மேலேருந்து வண்டி இறங்கி வரும்போது லெஃப்ட் எடுத்து தான் ரைட்டு வருவாங்க. ஸோ
கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அப்படி வண்டி மேலே ஏறுது பார்த்திங்களா, ஏறும்போது வந்து பின்னாடியே நிற்கக்கூடாதுங்க. இந்த டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்குது பார்த்திங்களா, ஸோ ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம மேலே விடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெரிய அந்த வண்டியெலாம் போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக மேலே ஏறிக்கலாம். நம்ம மந்த்லி 1 டைம் அல்லது 6 மந்த்துக்கு 1 டைம் அது மாதிரி ஹில்ஸ் ட்ரிப் போயிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மைண்டு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருங்க. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் இருந்தாலுமே அப்படியே வந்து டவுன் ஆயிரும். நாங்கள் ரொம்ப நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வண்டி பின்னாடி தான் போய்கிட்டே இருந்தோம். சரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் சைடு எடுத்து போக ஆரம்பித்தாச்சு. அப்புறம் ஹில்ஸ் ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பைக் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தாங்க இருக்குங்க. ஆனால் பார்த்து வந்து கவனமாக போய்க்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பைக்கே ஓட்ட தெரியல அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போயிட்டுங்க. மலைக்கு மேலே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கவால் குரங்குலாம் நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு குரங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த லாரி பாருங்கள் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லாரி காரு அப்படின்னு எல்லாம் பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஹில்ஸ் பிளேஸ் இல்லைங்களா, அதனால் அப்படித்தான் இருக்கும். போர்டெல்லாம் ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க. அதாவது சிறுத்தைகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் வந்து நிறைய டைம் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹில்ஸில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டை பார்த்தே பயக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ கன்ஃபார்ம் இங்கே சிறுத்தை இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயம் பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 2-3 டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மலாகிருச்சு. குரங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே இருக்கும். ஏதாவது கையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இது வச்சுருந்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. எதையுமே ஓப்பன் ஸ்பேஸாக வந்து கையில் வச்சுக்க வேணாம். ஏன்னா குரங்கு வந்து அப்படியே பிடுங்கிட்டு போயிருங்க. அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திம்பத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமே நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்துடுங்க. அதாவது கர்நாடகா ஸ்டேட்டே வந்து வந்துடும். நாங்கள் மேலே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. அதாவது கரெக்டாக 26வது ஹேர்பின்கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரைட் சைட் தெரியுதுங்களா தண்ணியெலாம், அதுதான் பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமுங்க. நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது அப்படின்னா அந்த பவானிசாகர் டேமோட வியூ வந்து வேறு லெவலில் தெரியுங்க. அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக நான் திம்பம் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். அதாவது இப்போ வந்து ஒரு 26 ஹேர்பின் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்பாக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து போயிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.